வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலைல ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. என்னென்னா, அமெரிக்கா ஈரானுக்குள்ள போர் முடிவுக்கு வந்திருக்குன்னு செய்தி வந்திருக்குது. ப்ளஸ் நல்ல விஷயம். ஏன்னா நிறையா நாடுகள் இதனால் நிறைய சிரமப்பட்டிருக்குது. நம்ம இந்தியா அந்தளவுக்கு நான் சிரமத்து பெரிய லெவலுக்கு போகலை. பட் இருக்குது, பிரச்சனைகள் செஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்க முன்னாடி ஓரளவுக்கு இன்றைக்கி செய்தியில் பார்த்தேன். இந்த செய்தி நல்ல விஷயமா இருக்குது. அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரானும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இன்னொரு 3 நாளில் எப்படியும் பார்த்திங்கன்னா கையெழுத்து ஒப்பந்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நல்ல விஷயம், சூப்பர். இது நல்லபடியாக முடியட்டும். ஏன்னா மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல், உலக மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்ல. ஒவ்வொரு மனிதனும் அன்றாட ஒரு பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கணும்ல. அதனால் நிறைய சிரமங்கள் இருக்குல்ல. நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் ஒரு நேற்று ரொம்ப சோசியல் மீடியா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறையா அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா வீடியோவில் எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்குறாங்க. இதில் என்னென்னா, ராகவா லாரன்ஸ் மக்களை தெருநாயின்னு சொன்னாரா, இல்லை விமர்சனம் பண்ணவங்களை தெருநாய் சொன்னாரா, எப்படி பார்த்தாலும் சரி, அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலுமே எப்படி பார்த்தாலும் நீங்கள் விமர்சனம் பண்ண எதிர்கட்சியாக இருக்கிறவங்களையா, இல்லை ஏடிஎம்கே கட்சியா, இல்லை டிஎம்கே கட்சியா, அப்படி தனித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காப்புல. நான் இந்த மாதிரி மக்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, ராகவ லாரன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம். திருச்சி கிழக்கில் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நிற்க போகிறாரு. அப்போது அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் இவ்வளோ துணிச்சலாக, இவ்வளோ ஒரு இதாக மக்களை பார்த்து சொல்லியிருக்காப்புல. பிஸ்கட் போட்டால் வந்துடும், பிரியாணி போட்டால் அதுக்கு ஒவ்வொரு நாய்க்கு பிரியாணி போடணும். அப்படி எவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம் இருக்கும். மக்கள் நான் அவ்வளோ முட்டாளா? சரி, ரைட்டு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும், மக்களை சொல்லலைன்ட்டு விளக்கம் கொடுத்தாலும், அப்போ அரசியல் விமர்சகரை சொல்கிறீங்களா? அப்போ பத்திரிக்கையாளரை சொல்கிறீங்களா? ஏன்னா மேக்சிமம் உங்களை விமர்சனம் பண்ணுறது எதிர்கட்சிகளை விட அதிகமாக பத்திரிக்கையாளரும் அரசியல் விமர்சகர்களும் தான் உங்களை விமர்சிச்சிருக்காங்க, உங்களுடைய அரசியல் வருகையை. அப்போ பத்திரிக்கையாளர்களையும் அரசியல் விமர்சகர்களையும் நீங்கள் தெருநாய்க்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா? புரியலை. அப்போது உங்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு தைரியம், ஒரு நெஞ்செழுத்தம், ஒரு இழிவான பேச்சு, நாய்க்கு ஒப்பிட்டு பேச்சு. அப்போ நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மக்களையே இழிவாக பேசுவீங்களா? இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி அது மக்களைத்தான் இழிவாக பேசியிருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்களா, நான் மக்களை பேசணும்னு சொல்லி. அப்போ பத்திரிக்கையாளர் சொல்கிற அந்த மாதிரியான ஒரு கணக்கு போது இன்னொரு கணக்கு. அப்போ நீங்கள் நேரடியாக சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ நெஞ்செழுத்தம், அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா, நீங்கள் நேரடியாக எந்த கட்சிக்காரங்களை பேச நீங்கள் நினச்சி அந்த கட்சிக்காரங்க கட்சி பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்கள், பார்ப்போம். இந்த கட்சிக்காரங்க தான் என்னை விமர்சித்தாங்க, நான் அவங்கள தான் சொல்லுங்க பார்ப்போம். அப்போது அவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம் உங்களுக்குன்னா அரசியலுக்கு வர. அப்போ ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டிங்கன்னா, எம்எல்ஏ ஆன பிறகு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா, அப்போ உங்களுக்கு இப்போவே இவ்வளோ ஒரு வாய் துடுக்கான பேச்சு, ஒரு மரியாதை இல்லாமல் பேச்சு, மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு வரமுறை இல்லை, அவ்வளோ வாய் பேசியிருக்கீங்க. இது நல்லதில்லை, சரிங்களா? மாற்றிக்க பாருங்கள். அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருக்கீங்க, எம்எல்ஏ கேண்டிடேட் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, பதவி வரும்போது பணிவு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை முதல்ல பணிவை கொண்டு வாங்க, அது முதல்ல வார்த்தையில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு அமைச்சராகிறதுக்கு அதுக்கு ஆசைப்படுங்க. முதல்ல பணிவு வரணும். உயர உயர வரும்போது முதல்ல உங்களுக்குள்ள வார்த்தைகளும்
உங்களுடைய பாடி லாங்குவேஜில் பணிவு வரணும், திமிரு இருக்கக்கூடாது. மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.